பாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் நண்பன் அமுதம் சூர்யாவின் பலமான வணக்கம். இந்த முறை ஒரு ஓவிய கண்காட்சியை கண்டுகளிக்க வந்திருக்கிறோம். இந்த ஓவிய கண்காட்சி கோவையில் அவினாசி ரோட்டில் கஸ்தூரி சீனிவாசா அறக்கட்டளை சார்பாக இருக்கக்கூடிய ஓவிய கேலரி, ஆர்ட் கேலரியில் நடக்கிறது. இதை ஒருங்கிணைப்பது கோடு ஓவிய கூடம். கோடு ஓவிய கூட்டத்தின் ஒருங்கிணைப்பில் 8 ஓவியர்கள் அவர்களுடைய ஓவியங்களை இங்கு பொதுமக்கள் பார்வைக்காக கண்காட்சியாக வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் சூட்டியிருக்கக்கூடிய பெயர் அம்பாரா தூரிகை என்று பெயர். இந்த அம்பாரா என்ற சொல் வேட்டையாடுவதற்கு செல்லும்போது வேடன் வில், அம்பு ஆகியவற்றை கொண்டு செல்வார். வில் கையிலும் அம்புகளை போட்டு வைத்திருப்பதற்காக ஒரு பொருளும் தோள்பட்டையில் மாட்டி வைத்திருப்பார்கள். அதற்கு பெயர் அம்பாரா என்று. எல்லா அம்புகளும் அதனுள் சேமித்து அல்லது பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கும். அம்பாராவிலிருந்து ஒரு அம்பை எடுத்து வில்லில் அடிப்பதுதான் முறை, வழமை. இந்த முறை கலைஞர்கள் வேட்டையாட வேடர்களாக போகிற போது அம்பாராவில் அம்புகளுக்கு பதிலாக தூரிகையை வைத்திருக்கிறார்கள். தூரிகையின் மூலமாக, கலையின் மூலமாக மக்களிடத்தில் தூரிகையை தொடுக்கிறார்கள். கலையின் மூலமாக மக்களை தன் பக்கம் இழுக்க, வசீகரிக்க இவர்கள் விரும்புகிறார்கள் என்பதை குறியீட்டு வழியாக சொல்வதற்காகத்தான் அம்பாரா தூரிகை என்று இவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். நண்பர்களே, நம்முடைய சங்க இலக்கியங்களில் என்று பார்த்து கொண்டால் ஒவ்வு என்கின்ற சொல்லிலிருந்து தான் ஓவம் என்ற சொல் வருகிறது. ஓவம் என்றால் ஓவியத்தை குறிப்பதற்கு தான் ஓவம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள் பழைய இலக்கியங்களில். ஒவ்வு, அதிலிருந்து ஓவம். ஒவ்வு என்ற சொல்லுக்கு ஒன்றை போலவே பிரதி எடுப்பது என்று பொருள். ஓவம், அதிலிருந்து ஓவியம், அதிலிருந்து ஓவியம், ஓவியர் என்கின்ற வருகிறது. மணிமேகலையாக இருக்கட்டும், பதிற்று பத்தாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஓவியன், ஓவியர் என்று நேரடியாகவே சொற்கள் நம்மளுடைய இலக்கியங்களில் வருகிறது. ஓவியம் மட்டும்தான் மொழி முழுமையடைவதற்கு முன்பாக தகவல் தொடர்பாக இருந்த ஒரு சாதனம். ஓவியம்தான் நமது இனத்தினுடைய கலாச்சார, பண்பாட்டு, வன்மம், கருணை எல்லாவற்றையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பிரதி. அவ்விதமான ஓவியங்களை இவர்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 8 பேர், 8 கலைஞர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். சீராளன் ஜெயந்தன், மாதவ் ஜே மோகன், தாயுமானவன், வசந்தன், சிவபாலன், மெய்யப்பன், லின்சி ஜோஷி என்று 7 ஓவியர்களும், சிற்பி தியாகராஜன் அவருடைய சிற்பமும் சேர்ந்து 8 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஓவியங்களை உங்களுக்கு இந்த காணொளி மூலமாக காட்சிப்படுத்துவதும், சம்பந்தப்பட்ட 2 ஓவியர்களிடம் ஓவியம் குறித்து கருத்து கேட்டு உங்களிடம் பதிவு செய்வதும் தான் இந்த காணொளியுடைய பிரதான அம்சம். வாருங்கள் நண்பர்களே, ஓவிய கண்காட்சியை வலம் வருவோம். நண்பர்களே, இந்த ஓவியம் வசந்தன் என்பவர் வரைந்தது. இந்த ஓவியம் வசந்தன் என்பவர் வரைந்தது. இதற்கு இவர் வைத்திருக்கும் பெயர் படைப்பாற்றல் யானை என்று பெயரிட்டிருக்கிறார்.
வரைந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மேஜிக்கல் ரியலிச பாணியிலான இந்த ஓவியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு யானையாக தெரியும். ஒரு யானை, 2-4 கால்கள், யானையினுடைய கழுத்து, யானையினுடைய தலை, பிறகு அதனுடைய தும்பிக்கை என்பதாக மேலோட்டமாக பார்த்தால் ஒரு யானை. ஆனால் உள்ளீடாக பார்த்தால் இது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வருகிறது என்றால் நீரில் இருக்கக்கூடிய விலங்குகள், நிலத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள், வானத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் என்று எல்லாமும் சேர்த்து ஒரு யானைக்குள் அமைந்திருப்பதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கால்கள் எல்லாம் மீன்களாக இருக்கும், உள்ளே பார்த்தால் பறவைகள் இருக்கும். யானையினுடைய ஆண்குறியை பார்த்தீர்கள் என்றால் கவிழ்ந்து போன ஒரு பாய்மர கப்பல் தான் யானையினுடைய ஆண்குறியாக இருக்கும். தொடர்ந்து பாம்புகள், மீன் குஞ்சுகள் என்பதாக கழுத்து வரை யானையுடைய கண், யானையினுடைய தலையிலிருந்து நீர் அருவி கூட்டுவது, பிறகு யானையினுடைய தும்பிக்கை, அந்த தும்பிக்கையினுடைய முழுமையை பார்த்தால் ஒரு கேலக்சி மாதிரி இருக்கும். ஒரு நத்தை ஓட்டினுடைய மேல்பாகம் கூட ஒரு கேலக்சி மாதிரி இருக்கும். அது எல்லாமே மரங்களால் தீர்மானிக்கப்பட்டிருக்கும், முழுக்க முழுக்க மரங்களால் தீர்மானிக்கப்பட்டிருக்கும். அதனுடைய யானையினுடைய வாழை ஒரு தென்னை மரத்தினுடைய சாயலில் இருக்கும். ஆக ஒட்டுமொத்தமாக நிலம், நீர், வானம், அதனுடைய ஜீவராசிகள் எல்லாமே சேர்ந்து இந்த பிரபஞ்சம் உருவாகி இருப்பதாக இவர் இதை காட்சிப்படுத்தியிருப்பார். இதுதான் ஒரு பார்ப்பதற்கு அல்லது நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்வதற்கு சாத்தியங்கள் கொண்ட ஓவியமாக இது இருக்கிறது. இதை வரைந்தவர் வசந்தன். நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஓவியங்கள் எல்லாமே சீராளன் ஜெயந்தன் வரைந்த ஓவியங்கள். வெவ்வேறு விதமான மானினுடைய கோணங்கள், பரிமாணங்கள் அவர் வண்ணங்களாக தீட்டியிருக்கிறார். நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முழுக்க சீராளன் ஜெயந்தன் வரைந்த ஓவியங்கள். இந்த ஓவியங்கள் அவர் அதிகமாக பயன்படுத்துவது என்று பார்த்தால் மானினுடைய முகபாவனைகளை மானை தான் அதிகம் வரைந்திருப்பார். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று பார்த்தால் மான் ஒரு விசேஷமான புராண இதிகாசங்களின் வழியாக பார்த்தால் மான் ஒரு விசேஷ காரணம் உள்ளது. சிவனுடைய கரத்தில் மான் இருக்கும். மேலும் நம்முடைய ராமாயணத்தில் மானனுடைய பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்படி நம்முடைய புராண இதிகாசங்களில் எல்லாம் மான் ஒரு முக்கிய பங்கு ஆற்றி வருகிறது. அந்த வகையில் மான் ஒரு முக்கியமான விஷயமாக இறக்கப்படுகிறது. ஆனால் எந்த இடத்திலும் புராண இதிகாசங்களை பிரதிபலிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் சீராளன் ஜெயந்தன் கொண்டு வரவே இல்லை. இவை எல்லாமே இயற்கை சார்ந்த மான்களாக, வெவ்வேறு வித மான்களாகத்தான் இருக்கிறது. ஏன் தொடர்ந்து சீராளன் இப்படி மான்களை மட்டுமே குறிப்பிட்டு வரைகிறார்? அதில் ஏதேனும் விசேஷ காரணம் இருக்குமா? ஏன் மற்ற விலங்கை விட மான் அவரை கவர்ந்திருக்கிறது என்பதை சம்பந்தப்பட்ட ஓவியரை கேட்டால் தான் தெரியும். நல்ல வேளையாக இந்த அரங்கத்தில் சீராளன் ஜெயந்தன் ஓவியர் இருக்கிறார். அவரிடமே இது குறித்தான கேள்விகளை கேட்கிறோம். வணக்கம். வாங்க. ஓவியர் சீராளன் ஜெயந்தன் வந்திருக்கிறார். எழுத்தாளர், ஓவியரும் கூட. கோடு என்ற ஓவிய கூடத்தை நடத்தி அதன் வழியாக ஓவிய கண்காட்சிகளை நடத்தி வருகிறார். இந்த ஓவிய கண்காட்சி கூட அவருடைய கோடு ஓவிய கண்காட்சி ஓவிய கூடத்தின் வழியாக தான் ஒருங்கிணைக்கப்பட்டது.
இதை இந்த மான்களை எல்லாம் வரைந்த சீராளன் ஜெயந்தனிடம் ஒரு கேள்வி, ஓவியரிடம் ஒரு கேள்வி. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓவியங்கள் கிட்டத்தட்ட தசாவதா மாதிரி நீங்க ஓவியத்தை வரைஞ்சி வச்சிருக்கீங்க மான்களா. நான் ஒரு நவீன கவிஞனா இதுக்கு 1000 வருஷம் சொல்லிப்பேன். நீங்க வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அதனால நான் சொல்ற கருத்து உங்களுக்கு செட் ஆகாது. நீங்களே உங்க வாயால் சொல்லுங்க, ஏன் இந்த மான் உங்களை ஆக்கிரமித்திருக்கிறது? நான் வாழ்ந்த பகுதி, நான் வாழ்ந்த குடியிருப்பு சூழ்நிலை கிட்டத்தட்ட 21 வருடங்கள் மான்களுடனே வாழ்ந்திருக்கிறேன். மான்களோடே வாழ்ந்திருக்கிறேன். ஓ, அப்போ சித்தர் மாதிரி, ரிஷி மாதிரி. 29 கேஷுவலாக ஃபஸ்ட்டாக 29 வருஷம் வந்து நான் ராஜ்பவனில் குடியிருந்திருக்கிறேன். ஓ, கவர்னர் மாளிகை மான்களா? கவர்னர் மாளிகை மான்கள். அங்கே 1000க்கும் மேற்பட்ட மான்கள் இருக்கிறேன். விதவிதமான மான்கள் இருந்தன ஆரம்பத்தில், குறைஞ்சிருச்சு. அப்போ வந்து 29 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மானோட கேரக்டர் என்ன, அப்புறம் 20 வருஷம் கழித்து இந்த இயற்கையில் இந்த வாழ்க்கை சூழ்நிலை காரணமாக அந்த மான்களுடைய கேரக்டர்ஸே மாறிட்டு அதெல்லாம் வாட்ச் பண்ணுறேன். ஆனால் நான் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சதுக்கான காரணம் இந்த மானோட அழகு. நீங்கள் புராணமாகட்டும் சங்க இலக்கியமாகட்டும் எல்லாத்துலேயும் மான்களோட அழகு வந்து திருப்பி சொல்லப்பட்டிருக்கு. வந்து பெண்களுடைய கண்களுக்கு கூட ஒப்பிட்டு மான்களுடைய கண்கள் ஒப்பிட்டு சொல்கிறாங்க. இலக்கியங்களில் திருப்பி வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் சொன்னீங்க மாரி சங்கம்னு சொன்னீங்க. ஸோ மான்கள் அந்த வழியில் வந்துகிட்டே இருக்குது. என்னோட ஒரு ஓவியனை நான் ஸ்டடி பண்ணுறது மானோட கேரக்டர். மானோட கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் நான் வாசிக்கிறது மானோட பயம். அப்படி மான் வந்து அப்படி பயப்படுவோம். வந்து இப்போ 29 வருஷம் முன்னாடி நான் வாசி பண்ணிட்டோம்ப்பா என்னுடைய குவார்டர்ஸ் ஹவுஸில் நான் அப்படியே கதவை டக்குன்னு நான் 10 மாதம் பயம் ஓடும். அவ்வளோ தூரம் பயப்படுவோம். டக்குனு சரக்கு செருப்பு சத்தம் கேட்டால் மேஜிக் நம்மளாம் அப்படி பறிச்சு நம்ம இங்கே ஓடும். அவ்வளோ பயந்த சுபாவம் அவங்களுக்கு மான். என்ன ஒரு அழகான படைப்பு. அந்த பெரிய கம்பீரமான கொம்புகள் இருக்கும். ஆனால் அந்த மானுக்கு அதை எதிரியை தாக்கக்கூடிய குணாம்சமே கிடையாது. தப்பிச்சு ஓடுறது ஒன்று மட்டும்தான் அதோட குணம். ஒரு எதிரி வந்துட்டால் கூட வேறு ஏதாவது ஒரு அங்கே ராஜ்பவன் காட்டில் இருக்க ஒரு நரி கூட வச்சுட்டு அந்த நாய்க்கு வந்து வேண்டாம் மான். ஸோ திருப்பி தாக்குற ஒன்றுமே கிடையாது மானுக்கு. ஆனால் மானும் சண்டை போடும். ஒரு 1/2 மணி நேரம் கூட ஒரு சண்டை நடக்கும். டக்கு அடிச்சுக்கணும் ரொம்ப. அதுங்க அடிச்சுக்கிறதுக்கு அடித்து நாக்கு பிரிஞ்சு தொங்கினதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் எதிரியை அடிக்கிறதை அட்டாக் பண்ணவே தெரியாது. இந்த சண்டைங்கிறது உள்ளுக்குள்ள இருக்க சண்டை தான். ஒரு எதிரி வந்துட்டால் அந்த அடிக்கிற குணமே அது கிடையாது. பறிச்சு ஓடணும், அது மட்டும்தான் மானுக்கு தெரியும். ஸோ அந்த மேக்ஸிமம் ஸ்பீடில் ஓடும். மேக்ஸிமம் ஸ்பீடுனா லைட்னிங் ஸ்பீடு. ஒரு செகண்டுக்குள்ள அந்த ரோடு அப்படி கிராஸ் பண்ணுறோம். நம்ம வேகம் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது பல்ச்சு நாங்கள் அப்படி குறுக்கா போகிற மாதிரி. அப்போ அந்த மான்கள் ஏற்படுத்திய தாக்கம் தானா இது? ஆமாம். நம்ம வண்டியில் சர்வர் போகும்போது பல்ச்சு போயிடும். கொஞ்சம் ஏமாந்தோம்னா தட்டி விழுந்துடும். அந்த வேகத்தில் கிராஸ் பண்ணுவோம். அவ்வளோ ஸ்பீடாக போகணும். ஸோ இந்த 29 வருஷமாக நான் வந்து மானை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். மானோட அழகு, அவங்க கேரக்டர்ஸு அதெல்லாம் ரசிச்சுட்டே இருந்தேன். இப்போ அந்த வகையில் தான் அந்த ஸ்பீடை பற்றி, அந்த ஸ்பீடை ஓவியத்தில் கொண்டு வந்துருக்கா இதில் கொண்டு வந்திருக்கேன். மானினுடைய ஸ்பீடை காட்ட மெட்டியில் காட்டுறதுக்காக. அதனால தான் இது வண்ணமாக இல்லாமல் கருப்புகளில் இருக்குது. வேறு ஓவியத்தினுடைய கவனம் ஸ்பீடில் கொண்டு வந்திருக்கேன். இதில் கொண்டு வந்திருக்கேன். ஒரு வெளிச்சமான பகுதியிலேருந்து ஒரு இருட்டான பகுதி, அந்த காலத்தை கடக்கிறதுன்னு சொல்கிறதுக்காக வெளிச்சத்துலேருந்து ஒரு மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்பீடை கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கேன். அதில் வெற்றி அடைஞ்சிருக்கேன்னா அப்படிங்கிறது வந்து பார்வையாளர் சொல்கிறேன். இதுதான் என்னோட. ஸோ அந்த ஸ்பீடு இதில் இன்னும் கூட நிறைய இதில் முயற்சி பண்ணணும்னு இருக்கேன், பண்ணுவேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மானோட அவ்வளோ பயங்கர சுபாவமாக இருந்தாலும் கூட, ஆனால் அது வந்து வலிமையான மான். நல்ல வலிமை. பார்த்தீங்கன்னா மொட்டத்தனமும் தெரியும். அவ்வளோ பெரிய கொம்பு இருக்கும். நம்ம பக்கத்தில் போகிறதுக்கு நம்ம
பயப்படும். அப்படி ஒரு பெரிய கொம்பு இருக்கும். அது பயப்படுமே தவிர அது முகத்திலேயும் அந்த வலிமையும் தெரியும். அந்த வலிமை, அந்த தசை நாடுகள் இருக்கிற வலிமை, அதையெல்லாம் கொண்டு வருகிறது தான் இந்த டைப் ஆஃப் டிராயிங் வந்து அந்த வலிமையை காட்டுறதுக்காக அழகாக இருந்தாலும் வலிமையாக இருக்கும். அந்த மைக்ரோஸ்கோப் உள்ள மான் அப்படிங்கிறது இதில் கொண்டு பண்ணியிருக்கேன். இதை மற்ற மான்களை இதை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அதுக்காக பண்ணியிருக்கேன். இந்த பேக்ரவுண்டில் கூட இந்த கலரில் கூட அதனுடைய இந்த கோல்டுனஸ் அதில் கொண்டாந்து வச்சுருக்கேன். கோல்டாக இதில் இந்த மான் நான் அதே போது இந்த ஆர்ட்டில் வந்து கியூபிசம்னு ஒன்று. ஆமாம், அந்த கியூபிசத்தை பற்றி கொஞ்சம் படிச்சுருந்ததுனால அது கேட்கறதுனால ஸோ அநேகமாக மான் வரைகிற முதல் முயற்சி. அப்போ இசங்களின் அடிப்படையில் ட்ரை பண்ணுறது கியூபிசத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட முன்னாடி லைன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அக்ரிலிக் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப பண்ண வேண்டி. ஸோ கியூப்ஸில் பிரித்து வேறு வேறு கலர்ஸ் பண்ணாங்க. எல்லாமே கியூப்ஸில் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டில் வந்து மாநிலத்துக்கு எல்லாமே கியூப்ஸில் பண்ணாங்க. இதை ஒரு செமி அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்கை பண்ணணும் அப்படின்னு பண்ணது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு கலர் மேலே உள்ள வண்ணங்கள் மேலே உள்ள நம்ம பெரிய கிரேஸ் அது வந்து அப்போ ஒரு மற்றதெல்லாம் வந்து அந்தந்த கலரில் பண்ணும்போது ஒரு ஒரு வானவில் எஃபெக்ட் ஒரு பல மல்டி கலர் எஃபெக்ட்ஸ் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டைலுக்காக பின்னாடியும் சரி மாநிலையும் சரி ஒரு மல்டி கலர் எஃபெக்டை கொண்டாந்தது. அதுலேயும் வந்து அந்த மானோட கேரக்டர் மாறாது. இந்த மான் எப்போயுமே இதே கேரக்டர் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி அண்ணாந்த பார்த்த மாதிரியெல்லாம் இருக்கும் மான்களை பார்த்தீங்கன்னா. வேறு சுமார் இருந்துச்சுன்னா இதே ஆங்கிள், இதே ஆங்கிள் தான் பார்த்துருக்கோம். அப்படி என்னென்னா எதிர்பார்த்துட்டே இருக்கு, பயந்துக்கிட்டே இருக்குது, எவன்டா எதிரே வரலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. எப்பவுமே இப்படிதான் இருக்கும். மற்றபடி வேறு ஜென்ரலாக மான்கள் வந்து உணவை எதிர்பார்த்துருக்காது, மேய்ஞ்சிட்டு தான் இருக்கும். பட் நான் எந்த குவார்ட்டர்ஸில் வந்து எல்லோரும் வந்து சாப்பாடு போடுவாங்க, மீன் இதெல்லாம் போடுவாங்க. அப்போ நம்ம கதவை திறந்ததுன்னு வந்து எதாவது போடுறோமா அப்படின்னு பார்ப்போம். ஆஃபீஸ்க்குள்ளேயே கூட வந்து எட்டி பார்ப்போம், ஏதாவது போடுறோம், பிஸ்கெட்டு பழம் அதெல்லாம் போடுறோம். வருஷத்துக்கு மானுடைய குணாதிசயம் அப்படி மாறிட்டே வருது. வந்து வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போய் தக்காளியை கேரட் எடுத்துகிட்டு நிற்கணும்னா கையிலே வந்து வாங்கிக்கணும். அந்த அளவுக்கு பயம் போயிடுச்சு ஒரு காலகட்டத்தில். ஸோ அப்போ வந்து வரானா வெளியே வரானா, வீட்டுக்காரர் வெளியே வரானா பார்த்துக்கிட்டு இருக்கு. இது இந்த அந்த கேரக்டர் இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் எதிர்த்தாப்புல ஒரு பெரிய தூங்குமூஞ்சி மரம் இருக்கும். பெருசு எந்த அளவில் சொல்கிறதுன்னா ஒரு பாதி ஃபுட்பால் சைஸ்க்கு இருக்கும் ஒரு மரம். அங்கே தான் நல்லா சாப்பிட்டுட்டு மதியான நேரத்தில் ரெஸ்ட் எடுக்குது, ஓய்வு நேரம். மொத்தமாக படுத்துருப்பாங்க, பார்க்கவே அழகாக இருக்கும். இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன் நான். இன்னும் கூட நான் இன்னும் ஆன்லைன் கூட நிறையா வரைவேன். டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய வரைய வேண்டியது இருக்குது. அந்த அழகை மானோட அழகை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மான்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ கூடி பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது தான் இது உங்களுக்கு என்ன பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு தோணும். யாரோ ஒரு நண்பர்கள் கேட்டார், என்ன பேசிகிட்டு இருக்கோம், என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், என்ன அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுக்கே அந்த நல்ல மத்தியான வீட்டில் சாப்பிட்டுட்டு அவர் உபயோகம் அந்த உபயோகம் வந்து நம்மளுக்கு கருமையாகும். அப்போ என்ன கண்ணு அவங்களுக்குள்ள என்ன கான்வெர்சேஷன் இருக்கும். வாய் தந்த மற்ற மிருகங்கள்லாம் கத்தும், ஆனால் உங்களுக்கு தெரியுமா மான் கட்டி கேட்டுருக்கீங்களா? ஏன்னா நார்மலாக கத்துறது திடீர்னு கத்தும், வேய் கத்துற மாதிரி இருக்கும். அதாவது அடித்து தூக்கி போட்டு தெரியுங்களா மான் கத்துனா இப்படி ஒரு சூழ்நிலை யாராக இருக்கும். ஸோ இது ஒரு அமைதியான மிருகமாக தான் நமக்கு எல்லாருக்கும். அதெல்லாம் என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சிந்திக்க வைக்கும் அந்த மான். நாங்கள் யோசித்த மானம் நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற மானம்
மான் வேற வேற மான். நான் என்னது புராண இதிகாச மான் வேற, இவர் நேரடியான வாழ்வியல் அனுபவத்தினால பார்த்து அனுபவிச்ச மான் வேற. அப்போ 29 வருடத்தில் அவர் பார்த்த மான்கள், மானுடைய மாற்றங்கள், அதனுடைய பழகுதல் மாற்றங்கள், இவை எல்லாவற்றையும் ஓவியத்தில் கொண்டு வர பார்க்கிறார். அதுதான் இத்தகைய ஓவியமாக மாறி இருக்கிறது. அடுத்த ஓவியத்தை செல்லும். ஹலோ, இந்த மான் வந்து அதே மாதிரி அதாவது எதிர்த்தாக்குதலுக்கு தயாராக இல்லாமல் படைக்கப்பட்ட ஒரு இயற்கையின் படைப்பு இந்த மான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது இது வந்து ஒரு இந்த இயற்கையில் இந்த உலகத்தில் இது வந்து ஒரு மிருகம், தனித்து விடப்பட்ட மிருகமாக நான் பார்க்குறேன். கூட்டமாக மத்தியாக இருக்கோம், ஆனால் வந்து எந்த தனி வலிமை இல்லாத ஒரு மிருகமாக அது ஒரு தனித்து விடப்பட்ட மிருகமாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன். அதுக்காக வந்து இந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் வந்து இது வந்து ஒரு இந்த வேவ்ஸ் எல்லாம் வந்து இது வந்து கனெக்டட் வித் காஸ்மஸ் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த சுற்றி இந்த வேவ்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இது வந்து இங்கே இருக்கிற மற்ற உயிரினங்களோட எதுலேயுமே தொடர்பு இல்லாமல் தனியாக அது காஸ்மாஸோட தொடர்பில் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து அது நாங்கள் வந்து டிராயிங் ஸ்டேஜ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது அதே மாதிரி மான்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலமாகிடுச்சு. இப்போ வந்து சுத்தமாக உலகம் மாறிடுச்சு. இப்போ அது பிறந்து வளர்ந்த தரை இப்போ கிடையாது. ஸோ இது வந்து செயற்கையான தரை. அது மாதிரி அந்த மின் நாடங்கள், அந்த மாதிரி இந்த கிறிஸ்டல்ஸு, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து சுற்றி வந்துடுச்சு. ஸோ உலகத்தையே வந்து செயற்கையாக மாறிடுச்சு. ரொம்ப ஒரு செயற்கையாக மாறிடுச்சு. அதுதான் செயற்கையான ஒரு உலகத்துக்குள்ள இந்த எப்படி ஒரு சாதுவான ஒரு மிருகம் இருக்குது. நம்ம எல்லாம் வந்து நம்ம இந்த உலகத்தை மாற்றி நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் மாற்றி என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அது அந்த இயற்கையோடு அது அப்படியே இருந்தபோது நம்ம அதற்கான வாழ்க்கை சூழ்நிலையை நம்ம வந்து மாற்றிப்போம். அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அது தன்னுடைய உலகத்தை இழந்துருச்சு. அப்படி அந்த மாதிரி அந்த மானுடைய இதை வந்து கொஞ்சம் செயற்கையாக மாற்றி அதுவும் தானும் மாறுற மாதிரி பரிணாம வளர்ச்சி அடையிற மாதிரி ஒரு செயற்கையான ஒரு விரும்ப மாறுற மாதிரி காட்டணுங்கிறதுக்காக தான் காது வந்து எக்ஸ்ட்ரா ரொம்ப மாறி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இன்னொரு இருந்தாலும் கொஞ்சம் பணம். ஸோ இயற்கை மாறி இயற்கையை நம்ம மாற்றிட்டோம். அதுவும் கொஞ்சம் மாறுது. பரிணாம வளர்ச்சி அடையுது. நம்ம உலகத்துக்கு இது ஒரு சாதாரண மாடல் தான். இது வந்து லைன் டிராயிங் அப்படின்றது, லைன் டிராயிங்கில் கலர் எப்படி ஏற்றுறது அப்படிங்கிற ஒரு முயற்சிக்காக இந்த கலர் வெறும் லைன் டிராயிங். எனக்கு லைன் டிராயிங் தான் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்ட்டு. லைனில் நிறைய மான்கள் வரைஞ்சிருக்கேன். சரி, அதில் கலர் ஏற்றி அதை ஒரு பெயிண்டிங்காக மாற்றணும் அப்படின்ற முயற்சி முதல் முயற்சி அதில் பண்ணியிருக்கேன். இந்த மான் கூட பார்த்தீங்கன்னா பயந்து வெறுத்து ஓடுற மான். ஒரு காட்டுக்குள்ளே தான் அதுக்கு எப்பயுமே பயத்துலேயே இருக்கும் மான். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பயந்து ஓடுது. அது இருட்டான ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மான் பயந்து ஓடுது. அப்படிங்கும்போது அதுக்கு வந்து வெளிச்சம் கிடையாது, லைட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் பயந்துருச்சுன்னா ஒரு கண்ணை மூடிட்டு ஓடும். அந்த விரட்சியை வந்து இதில் கொண்டு வந்திருக்கேன். வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது இந்த ஓவிய கண்காட்சி சேராவன் ஜெயந்தனை அடுத்து மற்றொரு ஓவியருடைய ஓவியங்களை நாம் பார்க்க வந்திருக்கிறோம். இப்பொழுது உங்கள் பார்வைக்கு இருக்கக்கூடிய ஓவியங்கள் மோகன் என்று அழைக்கக்கூடிய மாதவ் ஜே மோகன் என்பவருடைய ஓவியங்கள். மாதவ் ஜே மோகன் என்பவர் சென்னை ஓவியக் கல்லூரியில் சிற்பம் பயின்றவர், முறையாக சிற்பக்கலையை பயின்றவர், அதில் முதுநிலை பட்டம் பெற்றவர். திடீரென்று சிற்பத்தில் இருந்து ஓவியத்துக்கு அவர் இடம்பெயர்ந்து
ஓவியங்களையும் அவர் வரைய ஆரம்பித்திருக்கிறார். அப்படியான ஓவியங்களை தான் மோகன் வரைந்த, மாதவ் ஜே மோகன் வரைந்த ஓவியங்களை தான் உங்கள் பார்வைக்கு நாங்கள் காட்ட இருக்கிறோம். எனக்கு தெரிந்து என்னுடைய புரிதலின் அடிப்படையில் பார்த்தால் இயற்கையையும் கடவுளையும் நேர்கோட்டில் சந்திக்க வைக்கிற முயற்சியாக மோகன் இந்த ஓவியங்களை தீட்டியிருப்பாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் எல்லா ஓவியங்களிலும் இயற்கை இருக்கும், எல்லா ஓவியங்களிலும் ஏதோ ஒரு வகையில் கடவுளுடைய குறியீடு இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு இந்த சிவனை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதும் நீங்கள் பார்த்த சிவன் தான், எப்பொழுதும் நடராஜரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த ஆடற்கலை வல்லவனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த நடராஜனுடைய விசேஷம் என்ன என்றால் அவருடைய நெற்றிக்கண் குங்குமத்தில் இல்லாமல், கண்ணாக இல்லாமல் ஒரு இலை அதில் படிய வைத்திருப்பார் அல்லது இலையை பொருத்தி வைத்திருப்பார். சிவனுடைய மூன்றாவது கண் அல்லது முதன்மையான கண், இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய கண் என்பது இயற்கைதான் என்பதை மறைமுகமாக அவர் சொல்ல முனைகிறாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஒரு நவீன கவிஞனாக நான் இட்டு கட்டி என்ன வேணாலும் சொல்லிடுவாங்களா? ஆனால் சம்பந்தப்பட்ட மோகன் இங்க இருக்கக்கூடிய ஓவியங்களை குறித்து என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். வணக்கம் மோகன், வாங்க. வணக்கம். நான் சொன்ன இந்த அர்த்தம் கரெக்டானா இல்லை வேற எதனா அர்த்தம் இருக்குன்னா நீங்க தான் சொல்லணும். அடுத்து இந்த ஓவியத்துல எப்படியெல்லாம் நீங்க உங்க கருத்து விதைக்கிறீங்க ஓவியத்தில் நீங்க சொல்லிக்கலாம். நீங்க சொன்ன மொத்தமும் உண்மை. கரெக்டானா? அப்ப நான் பாஸ் ஆயிட்டேன். ரைட்டு, மகிழ்ச்சி. சிவனுடைய கண்களிலிருந்து கோபமும் கொப்பளிக்கக்கூடாது, வன்முறை பற்றி தூண்ட வேண்டாம், பழிக்கு பழி, தண்டனை அது தேவையில்லை, குளுமை வேண்டும் என்று சொல்லுவது போல இந்த இலையை வைத்திருக்கிறோம். மகிழ்ச்சி. இந்த ஓவியம் ஒரு ரொம்ப மாடர்னா இருக்கு. இது சர்வதேச பாணியில் கியூபிசம் பண்ண ஒரு இது வந்து ஒரு ஆணும் இந்த ஓவியத்தினுடைய பாணி கியூபிசம். கியூபிசம் இது ஒரு ஆணும் இது ஒரு பெண்ணும். ஆமாம். ஸோ பெண் வந்து ஒரு விதை, ஆண் வந்து அதை மரமாக வளர்க்கிறது பெருச்சம். இருவருக்குமே பொதுவான கல்வி அறிவு என்பது இன்றியமையாதது. இரண்டு பேருக்குமே கல்வி அறிவு வேண்டும். இவள் விதையாக இருக்கலாம், ஆண் மரமாக இருக்க வேண்டும். அதுக்கு கல்வி அறிவு வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. மறைமுகம் பார்த்தா நீங்க அர்த்தநாரீஸ்வரர் தான் மாற்றி வரைஞ்சா மாதிரி எனக்கு தோணும். அப்படி சுற்றி வரைச்சி பார்த்தா நான் அங்கே வந்து நின்றுடுவேன். பழைய புத்தி இது. இது வந்து சரஸ்வதியுடைய ஓவியத்தை வரையணும் நீண்ட கால என்னுடைய ஆசை இப்பொழுது நிறைவேறியது. ஓ, சரஸ்வதியுடைய முகம் நாங்கள் இதுவரை பார்த்த முகமாக இல்லையே. ஏதோ ஒரு முக்கியத்துவமாக இந்த உங்களுக்கு பரிச்சயமான ஒரு பெண்ணின் முகம் போல இருக்கிறது. அப்படி எதுவும் இருக்கிறதா இல்லையா? இதற்கு விமர்சன கருத்து எதுவும் சொல்ல இந்த கருத்து விபரீதமான அச்சம் ஒரு விளையாட்டுக்காக ஓவியத்தில் வெவ்வேறு கோணத்தில் ரசிப்பது போல இது நோக்கி முதலில் ஒரு பெண்ணோட உருவத்தை தான் நான் வரைஞ்சேன். அப்புறம் அவருடைய வெளிநடத்தை பார்த்த பிறகு அந்த சரஸ்வதி எனக்கு மாற்ற எல்லா பெண்ணுக்குள்ளும் சரஸ்வதியும் உண்டு, லட்சுமியும் உண்டு. மகிழ்ச்சி. இவன் என்ன கண்ணை கட்டிக்கிட்டு வரையலாம்? ஆக்சுவலி அது வந்து ஒரு திறமையை நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்றதுக்கு எதை சொல்லி அவன் வந்து முன்னிலைப்படுத்த முடியும். நான் இதுதான் எப்படி காட்ட முடியும்? ஒரு பொருள் எடுத்து எடுத்து காட்டிடலாம். அவனுக்குள்ள இருக்கிற ஆவேசத்தையும் ஆற்றலையும் திறமையும் எப்படி காட்ட முடியும்னா, நீ கண்ணை கட்டுக்கடா கூட என்னால் செய்ய முடியும், கண்ணை கட்டினா கூட என்னால் வரைய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திறமை எனக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் கண்ணு இல்லைன்னா கூட திறமை என்பது முக்கியம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெயிண்டிங். ஆனால் இந்த பெயிண்டிங் நான் ஒரு கவிஞனாக இதுக்கு ஒரு பேர் கொடுத்தேன்னா ஓவிய திமிர் அப்படின்னா அருமையான கலை. ஓவியத்தில் நீங்கள் வரைஞ்ச கூட நான் கண்ணுங்களை கூட நான் வரைய ஓவிய திமிர் தெரிவதாகத்தான் நான் இந்த ஓவியத்தை பார்க்கிறேன். இது வந்து ஒரு காய்ந்த இலையோடைய ஒரு காய்ந்த இலை கீழே கிடந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு யானையோடைய முகம் தனியாக கிடக்குது. முழு உருவம் வச்சு அப்படின்னு சொல்லி இந்த இலையை வச்சுட்டு அது பிறகு முழு உருவத்தையும் முதல்ல நீங்கள் பார்த்தது இலையை தான் இலையை பார்த்தோம்னா முகமும் அதனுடைய காதல் இருக்கிறாங்க தெரிஞ்ச போது இந்த ஓவியத்தை வரைவாரு. அதே போல தான் இந்த ஓவியம். சரி,
ஐடியாக்கள் என்ன கொண்டு வரது, ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சோம்னா அது ஒரு பெயிண்டிங் இது ஆணும் பெண்ணையும் பற்றியே சிந்திக்கிறான்ற மாதிரி ஆயிடுமே. ஸோ காய்ந்த இலை என்ன சொல்றோம் அப்படின்னு, காய்ந்த இலைகளுக்கு கூட இசை கிடைக்கும், இசை இருக்கும்னா நினைவுகள் இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த இசை கிடையாது. அந்த காய்ந்த இலையை வாசிப்பதாக. ஆமாம், இதுக்கு நான் வைக்கிற தலைப்பு இலையை வாசித்தல். ஓ, இலையை வாசித்தல். நான் கவிஞர் இல்லை, நீ ஓவியனா இருக்காருல்ல, இலையை வாசித்தல் வாசிக்கலை. இப்போ நான் இதுக்கு நான் சொல்லிடுறேன், கரெக்டாக நீங்கள் பாருங்க, ஒரு டெஸ்ட் தான். இந்த ஓவியம் நண்பர்களே முழுக்க முழுக்க இலைகளால் நிரம்பி இருக்கிறது. இலைகளால் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த ஓவியம் பின்புறம் பார்த்தால் ஒரு சிவனனுடைய உருவம் தெரிகிறது. அவருடைய நெற்றிக்கண் இலையாக, உற்று பார்த்தால் அவருடைய கண், புருவம், உதடு எல்லாமே இலைமயமாக இருக்கிறது. இயற்கை தான் இறைவன், இறைவன் தான் இயற்கை என்பதைத்தான் மோகன் சொல்ல முனைகிறாரோ என்று தோன்றுகிறது. உண்மை, நீங்க சொல்லுங்க. உண்மை. சிவனையும் சித்தத்தையும் இயற்கையின் வடிவமாகத்தான் நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள். அதே தான் இருக்கிறது. இன்னொரு குறிப்பு உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதிலே, சிற்பியும் ஓவியருமான மோகன் சித்தர்கள் மீதான வழிபாட்டிலும் சித்தர்கள் மீதான ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டு தொடர்ந்து அது குறித்து பயணப்பட்டு அது குறித்தான காணொலிகளை அவர் தன்னுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பதிவேற்றும் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் ஒரு சித்தர்களின் பின்தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு சிவபக்தர், தீவிர சிவபக்தர். இந்த ஓவியம் வந்து இதனுடைய முதல் பதிவு, முதல் இது ஒரு சின்ன ஒரு சுருந்தர் நடை பயிற்சி போகுது. அப்போ அது எழுதி கொடுத்த உடனே ஒரு குட்டி நாய் படுத்துக்கிற மாதிரி ஒரு சுருண்டு கூட இலை பார்த்தோன்னே குட்டி நாய் படுத்துக்கிற அந்த இது. அப்போ குட்டி நாய் நான் வரையணும் அப்படின்னா நாங்கள் எதிர்காலத்தில் காய்ந்த சருகளாக போகிறோம். எங்களை கவனிப்பாக யாரும் இல்லை, நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்ற எண்ணத்தில் வருது. பட் அது பிறகு இதனுடைய கான்செப்டோடைய மீனிங் வந்து காய்ந்த நிலை ஆக போகிறவர்களை கவனிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கூட வர வைக்கிறது. முதியோர்கள் வந்து நாங்கள் காய்ந்த நிலையை விட்டுறாதீங்க, எங்களுக்குள்ள இருக்கிறது மாதிரி அந்த நண்பர்களே. இந்த கண்காட்சியில் முதலில் விற்ற ஓவியம் இதுதான். அனைவராலும் கவரப்பட்டு முதலில் விற்ற ஓவியமும் இந்த ஓவியம் தான் முதலில் விற்பனையான ஓவியம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு பெண்ணை இயற்கையின் வடிவமாகவே பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து. ஸோ அதனால தான் தலைப்பு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு பெண் வந்து ஒரு சந்ததியுடைய வயல், அந்த வயல் என்பது அது இயற்கை இயற்கை சார்ந்தே இருக்கிறதுனால பெண்ணை வந்து ஒரு இயல்பான இலைகளின் வடிவமாகவே பார்க்கலாம்னு ஒரு ஓவியம். தொடர்ந்து உங்களுடைய ஓவிய பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. வணக்கம் நண்பர்களே. இந்த ஓவிய கண்காட்சியில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய மூன்றாவது ஓவியர்களுடைய ஓவியங்களை உங்களுக்கு காட்ட இருக்கிறோம். ஓவியனுடைய பெயர் தாயுமானவன். ஆனால் அவருடைய பெயர் மாணவன் தாயுமானவன் என்றுதான் அவர் தன்னை அழைத்துக் கொள்கிறார். தன்னை எப்பொழுதும் மாணவனாகவே தக்க வைத்துக் கொள்ள அல்லது தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கு ஏற்றவனாக அவர் நினைப்பதால் தன்னுடைய பெயரை மாணவன் தாயுமானவன் என்று வைத்திருக்கிறார். நண்பர்களே, அவருடைய பெரும்பான்மையான ஓவியங்கள் எல்லாமே சிவனுடைய ரிஷப வாகனத்தை தான் அடிப்படையாக கொண்டது. காலை சிவனுடைய வாகனமான இதில் கூட பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட அவர் ஒரு 10 ஓவியங்கள் வைத்திருக்கிறார். எல்லாமே இந்த ரிஷபத்தை தான் முன்னிலைப்படுத்தி இருப்பார். இந்த காளை மாட்டை தான் பிரதானப்படுத்தி இருப்பார். இந்த ரிஷபத்தில் மரத்தடியில் ஒரு ரிஷபம் காளை மாடு இருக்கிறது. ஆனால் மரத்தை விட உயரமாக அதை வடிவமைத்திருக்கிறார். இந்த காளை மாட்டில் இந்த ரிஷபத்தில் மணி சலங்கைகளும்
கோவில்களில் இருக்கக்கூடிய அலங்காரங்களும் எல்லாமே இந்த காளை மாட்டில் அவர் பொருத்தி பார்த்து காளை மாட்டையே ரிஷபத்தையே ஒரு கோவிலாக மாற்றியிருக்கிறார். அதனுடைய கட்டுமானத்தை பார்த்தீங்களா, அதுவும் மரத்தை விட பெரியதாக மாடு இந்த காளை மாடு. எனவே அப்படியான ஒரு தோற்றத்தை, ஒரு பிரம்மாண்டத்தை அவர் இந்த ஓவியத்தின் மூலமாக காண்பித்திருக்கிறார். இப்படியாக எல்லாமே அவர் காளை மாட்டை, அந்த ரிஷபத்தை தான் வெவ்வேறு கோணத்தில் வெவ்வேறு ரூபத்தில் காண்பித்துக் கொண்டு வந்திருப்பார். இந்த ஓவியத்துக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய பெயர் லட்சுமிபுல் என்று தலைப்பிட்டிருக்கிறார். ஆசீர்வதிக்கும் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்ட காளை என்பதாக இந்த ஓவியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். கடவுள் காளையை ஆசீர்வதிக்கிறாரா அல்லது தன் மீது உட்கார்ந்திருக்கும் பறவையை காளை ஆசீர்வதிக்கிறதா அல்லது பறவை ஆசீர்வதிக்கிறதா என்று எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம். ஆசீர்வதிக்கும் காளை என்கின்ற தலைப்பிடப்பட்ட இந்த ஓவியம் இப்படியானது. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இன்னொரு ஓவியம் அவர் வரைந்த காளை ரிஷபவாகனம் எனக்கு பிடித்த ஓவியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும் இல்லைங்களா, அது இந்த ஓவியம் எனக்கு பிடித்தது. ஏன் இந்த ஓவியம் எனக்கு பிடிக்குது அப்படின்னா, ரிஷபம் காளை உட்கார்ந்து திரும்பி பார்க்கிறது. யாரை என்றால் மிகச்சிறிய உயிரான ஒரு பறவை, ஒரு பிரம்மாண்டமான உயிர், பெரிய உயிர், ஒரு சின்ன உயிர். இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நட்பு, இந்த இரண்டினுடைய பார்வையும் எதை நோக்கி இருக்கிறது என்றால் சிவனை நோக்கி இருக்கிறது. இதனுடைய பார்வையும் சிவனை நோக்கி இருக்கிறது, இதனுடைய பார்வையும் சிவனை நோக்கி இருக்கிறது. எல்லா உயிர்களும் இறையை நோக்கி இருக்கிறது என்பதாகவும் கொள்ளலாம். பெரிய உயிர் சின்ன உயிர் என்ற வேதம் இல்லாமல் நிலவக்கூடிய நட்பு தான், அன்புதான் கடவுள் என்பதை சொல்லாமல் சொல்வதாகவும் நாம் பார்க்கலாம். நவீன ஓவியத்தை இப்படித்தான் பார்க்க வேண்டும், இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. உங்கள் அறிவு, உங்கள் புரிதல் என்னவோ அதுதான் இந்த ஓவியத்தின் மீதான அர்த்தம். அப்படியாக இந்த ஓவியம் எனக்கு பிடித்த ஓவியம். மாணவன், தாய் மாணவன் வரைந்த ரிஷபத்தில் இந்த ஓவியம் எனக்கு பிடிக்கும். இப்படித்தான் மற்ற எல்லா ஓவியங்களையும் அவர் வரைந்திருப்பார்கள். இந்த கண்காட்சியின் வழியாக நீங்கள் 3 ஓவியர்களை பார்த்திருப்போம். சீராளன் ஜெயந்தன், மோகன், தாய்மானவன் என்று 3 பேருடைய ஓவியர்களில் 8 ஓவியர்களில் 3 ஓவியர்களை மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் ஒரு அறிமுக படலமாக இந்த கருமாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனலில் அறிமுகப்படுத்தி இந்த ஓவிய கண்காட்சியை நீங்கள் நேரில் வந்து பார்த்தது போன்ற தோற்றத்தை உங்களுக்கு அளிக்க வேண்டும், அந்த அனுபவத்தை அளிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கருமாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனலில் இந்த ஓவிய கண்காட்சிகளை நாங்கள் பதிவிடுகிறோம். இது ஒரு புதிய முயற்சி தான். கலை இலக்கியத்தையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கிற, கடத்துகிற முயற்சியாகத்தான் இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அமிர்தம் சூர்யா.